இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணலாம். சரியா? கால் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிள் யூ கேன் ஸ்ட்ரெச். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு எப்படிங்க கை விட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டு இதை அப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் கிறிஸ் கிராஸ் வச்சுட்டு டர்ன் பண்ணிட்டு இங்கே பாருங்க கட்டு ஹீல் டோ சின்ன கை வந்து எல்போலாம் பெண்ட் ஆகக்கூடாது. இன்னும் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து எல்லாமே வாட்டை தான் பண்ணணும். பாருங்க கை வந்து எல்போ மட்டும் இருக்கணும். இப்படி இருந்துச்சு நல்லா இந்த ஃபுல்லா ஸ்ட்ரெச். எல்போ வந்து ஃபுல்லா இங்க இருக்கணும். அதே மாதிரி இந்த போத சைடு அடுத்தது வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு தட்டி டவுன் கலர் எவ்வளவு பேக் போடணும். நெக்ஸ்ட் வந்து இதுலயே இங்க மாதிரி வச்சுட்டு எல்போ கீழே இருக்கணும். உங்க வயர் அப்படி பண்ணிட்டு கால் வந்து முன்னாடி வச்சு இங்க வந்து இதெல்லாம் வந்து அப்புறம் ஃபுல்லா இல்லையா நம்ம இங்க வச்சுட்டு டவுன் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் பண்றோமோ இந்த காலை அப்படியே நேரா இந்த காலும் நேரா. ஆனா அந்த சமயத்துல நம்ம பாடி வந்து நல்லா டவுன் ஆகணும். இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கணும். இன்னொன்று கூட இருக்குது பாருங்க எல்போ மட்டும் வச்சுட்டு பேக் போகணும். எல்போ வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த இடம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி டிப் ஃபிங்கர் டிப் மட்டும் வச்சு பண்ணணும். தெரியுமா? ஃபிங்கர் டிப் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச். இது வந்து இப்படி கிறிஸ் கிராஸ் வச்சுட்டு இந்த கையை வந்து நல்லா இந்த ஃபிங்கர் டிப்ல இது வந்து நேரா நல்லா பேக் கொண்டு போகணும். ஃபிங்கர்ஸ் வந்து ஓப்பன்ல இந்த மாதிரி ஃபிங்கர் டிப் எவ்வளோ முடியுமோ போயிட்டு இதை வந்து கிறிஸ் கிராஸ் கால் வச்சுட்டு இந்த கை ரெண்டு காலம் நல்லா கீழே படிஞ்சிருக்கணும். கால் தூக்கக்கூடாது. கண்ணு நல்லா மூவ் பண்ணி பேக் 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 நல்லா பேக் ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். கை நல்லா அசைச்சுக்கலாம். லெக் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். கால் வந்து கிக் பண்ணிக்கலாம். நீங்க